ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். அதாவது ஆப்ஷன் எந்த இடத்துல நமக்கு சி ஆப்ஷன் கிடைக்குது, எந்த இடத்துல பி ஆப்ஷன் கிடைக்குது, எந்த இடம் பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஓவராலாக என்ன மாதிரி வியூவில் இருக்குதுன்னு ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டேன். அந்த வீடியோட லிங்க் ஐகார்ட்லேயும் தரேன், அதே மாதிரி நமக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் தரேன். அந்த வீடியோ லிங்க்கை பார்த்துட்டு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணி இந்த பாயிண்ட் மார்க் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். சரிங்களா? ஸோ என்னோடய அனாலிசிஸ் படி எனக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்க போகிறது எதுனா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மூவி பிரேக் அவுட் கொடுத்து இப்போ இது ரீடெஸ்ட்னா இந்த எல்லோ பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே ஏறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அந்த சப்போர்ட் பாயிண்ட் எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுக்க போகிற இடம் பார்த்திங்கன்னா 19,100 ரீஜன். அதில் 19,100லேருந்து 19,050. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலுக்குள்ளே திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஆனால் இன்பிட்வீனில் ப்ரீவியஸ் மந்தோட லோவும் ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட்டு பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும். சரிங்களா? இந்த ஆரஞ்சு கலர் லைனு, க்ரீன் கலர் லைனு, வைலட் கலர் லைன்லாம் வைலட் ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ, ஆரஞ்சு கலர் ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, க்ரீன் கலர் ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ. இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்காக நம்ம அதை மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இதில் என்ன பார்க்கணுன்னா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் டவுனில் அந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கிறேன். அது 19,200. ஸோ அதை நான் வைலட் கலரில் செலக்ட் பண்ணி டாட்டர் லைனில் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ டேயில் இந்த மாதிரியான ஒரு மூமெண்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாரி லாஸ்ட் வீடியோ அனாலிசிஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இந்த இடம் வரைக்கும் போயிட்டு திரும்பிச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும். அப்புறம் இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் நமக்கு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ ஓவரால் வியூவில் இப்படி வரணும். இந்த மாதிரி தான் நடக்குங்கிறது இல்லை, பட் என்னோடய அசம்ஷனில் இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. சரியா? நம்ம மார்க்கெட்டோட போக்கிலே ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நமக்கு ஈஸியான ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெய்லியில் என்ன மாதிரினா இந்த இடத்துட்டு ஃபாலோ ஆகிட்டுருக்க ட்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதுக்கு அடுத்து மார்க்கெட் மேலே அப்பாச்சுன்னா 19,680 வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பிரேக் அவுட் மேலே கொடுத்துச்சுன்னா நமக்கு 19,800 வரைக்கும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறமும் மேலே மூவ் ஆகுதுன்னா 19,880 வரைக்கும் போகும். அதுக்கு அடுத்து இந்த ஆல் டைம் ஹை லெவல். சரிங்களா? இது அப் ட்ரெண்டில். டவுன் ட்ரெண்டில் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நான் இப்போ 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். ஸோ 1 ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வர இடம் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே எகெயின் இது அப் ட்ரெண்டாக இருந்து இந்த லெவல் வரைக்கும் வந்ததுன்னா இதுதான் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. நான் 15 மினிட்ஸ்க்கு கேண்டில் வச்சு அந்த பேட்டர்னை காமிக்கிறேன். அது இப்போயே அந்த பேட்டர்ன் நல்லா கிளியராக புரியுது. நிறைய பேருக்கு அது பார்க்குறப்ப அது என்ன பேட்டர்னு புரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் முன்னாடி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் கேண்டிலில் நம்ம அடுத்து ஆப்ஷன் என்ட்ரிக்கான லெவலை பார்த்துருவோம். இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கிற பேட்டர்ன் சொன்னல, அது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நிற்குது. இன்னைய டேவோட ஹையை தாண்டுறப்ப இதை ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப ப்ரீவியஸ் வீக்கோட ஹை செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வருது பார்த்திங்களா, இந்த ஃபஸ்ட் டார்கெட்டு, இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக வந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போகும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கால் சைடு போகிறதுக்கு இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் 19,570. சரிங்களா? இந்த டேவோட ஹை பார்த்திங்கன்னா 19,540 ரீஜன். சரிங்களா? 19,540க்கு மேலே மூவ் ஆகிறப்ப இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும். அப்படி பிரேக் அவுட் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் 19,000
670 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இன்பிட்வீனில் ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குது 19,600 ரீஜனு. அந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு 19,680. இதுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா அடுத்து 19,700லேருந்து 800 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மார்க்கெட் காமிக்கும். சரிங்களா. இது கால் சைடு. இதே நீங்கள் வந்து புட் சைடு போகணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா 19,500க்கு கீழே இருக்குல்ல, 19,517 இருக்குது. 19,500க்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 19,440 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு 60 பாயிண்ட்ஸ் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப ப்ரீவியஸ் வீக்கோட லோ அது வந்து 19,300. இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்து நியர்பைலே வந்து 19,250 வந்து ப்ரீவியஸ் மந்தோட லோ இருக்குது. ஸோ இந்த இடமும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். சரிங்களா. இந்த 2 லெவலும் பிரேக் அவுட் ஆகிறப்ப நமக்கு வந்து கேஃபில் பண்ண லெவல் இருக்குது. அது வந்து 19,200. சரிங்களா. ஸோ இந்த இடத்துக்குள்ளே திங்கக்கிழமை மூமெண்டம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் இருந்து இதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 19,100லேருந்து 19,068 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட அனாலிசிஸு. நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் இப்போ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு வீடியோ ஆல்ரெடி போட்டேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக புரியும். நான் இதில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் மந்தோட ஹை லோவை நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து திரும்புகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கான ஃபார்மேஷனை காமிக்குது. ப்ரீவியஸ் வீக்கோட ஹை வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆச்சுன்னா எகெயின் இந்த லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா. ஸோ இதில் நம்ம வந்து அடுத்த சப்போர்ட் பாயிண்ட்டுன்னு டவுனில் கன்சிடர் பண்ணுறதா இருந்ததுன்னா நான் என்ன பாயிண்ட் எடுக்க போகிறேன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா 43,400 ரீஜன். சரிங்களா. 43,467 ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலு ப்ளஸ் இந்த பாட்டம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி. சரிங்களா. இதே வந்து நமக்கு அப் சைடில் போகணும் அப்படின்னா இன்னைய டேவோட ஹையை தாண்டுறப்ப மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட இந்த இடம் இருக்குல்ல, இந்த ஹையை தாண்டுறப்ப 45,100க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 45,764 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் 1 ஹவர் கேண்டில் வச்சு நமக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். 1 ஹவர் கேண்டிலில் என்ன மாதிரியான மூவ் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துலேருந்தே வரைகிறேன் ஒரு நிமிஷம். இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணி கீழே டவுன் ஆகி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னையும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதை எப்படி பேட்டர்னை பார்க்கணுன்னா டபுள் டாப் கொடுத்து நெக்லைனை ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இந்த டபுள் டாப்பை கன்ஃபர்மேஷன் கொடுத்து இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா. ஸோ இந்த லைனுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப எகெயின் நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப ப்ரீவியஸ் மந்தோட ஹை அந்த லெவலில் வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இது வந்து 1 ஹவர் கேண்டில். சரிங்களா. அதே மாதிரி பாட்டம்லேயும் இந்த லைனை கனெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா. இப்போ இதுக்குள்ளே நடந்துகிட்ருக்க மூவ் எப்படி நடந்துகிட்ருக்குன்னு உங்களுக்கு பார்க்குறப்ப கிளியராக புரியுதா. ஒரு ஹை லோ வந்துட்டு இப்போ ஹையில் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆனால் எகெயின் ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இப்படி மேலே ஏறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இல்லை இது டவுன் ஆகுதுன்னா எகெயின் இந்த லெவலில் வந்து ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். சரிங்களா. ஸோ இதில் இன்பிட்வீனில் நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் இது பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் அடுத்த லெவல் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 44,060 அந்த ரீஜனை மார்க் பண்ணுறேன். அது வந்து இந்த ஹை, இந்த இடம், இந்த ஹை, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஹை, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி 44,071 ரீஜன் இதை நான் மார்க் பண்ணுறேன். இப்படி மார்க்கெட் டவுன் ஆனால் இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகிறப்ப அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது 43,700. இதை எதை வச்சு மார்க் பண்ணுறேன்னா இந்த ஹை, இந்த லெவல் ஹை, அதுக்கு அடுத்து இந்த ஹை லெவல், அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்திருக்க கன்சல்டேஷன். சரிங்களா. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 15 மினிட்ஸில் வச்சுக்கிட்டு என்ட்ரி எக்ஸிட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிடுற மாதிரியே தான் பேங்க் நிஃப்டிலையும் ஒரு பேட்டர்னு, அதுவும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, இது பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த லெவலில் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப ப்ரீவியஸ் மந்தோட ஹை லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரியா, ஸோ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா 44,879 க்ளோஸ் ஆகிருக்கு. என் இடையோட ஹை பார்த்திங்கன்னா 45,100 ரீஜன். சரிங்களா, ஸோ இங்கேருந்து இந்த ஜோனுக்குள்ளே ஒரு கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஏன்னா ரவுண்ட் நம்பர் 45,000 இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி இந்த டேவோட ஹை 45,100க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா அப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும். அதை கன்சிடர் பண்ணி நம்ம எடுத்தோன்னா 45,800 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இன்பிட்வீனில் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ மார்க் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம டாப்பில் அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு சப்போர்ட்ஸ் ரீஜன் எதுன்னு மார்க் பண்ணுறேன். அது வந்து 45,281. அது எதனா இந்த லெவலு, இங்கே இருக்கிற இந்த 2 லோ, அதுக்கடுத்து இங்கே வந்திருக்க கன்சல்டேஷன் லெவல். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து 45,100க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா 45,287 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து 45,000 அதையும் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அது எதுக்காக மார்க் பண்ணுறேங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரீஜனு சரிங்களா, அது வந்து 45,488 இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட்டு ப்ளஸ் இந்த கேண்டிலோட சப்போர்ட் ரீஜன்ஸ். சரிங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இதில் மார்க் பண்ணுறோம். ஸோ 45,100க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப நீங்கள் வந்து 45,280 ஃபஸ்ட் டார்கெட்டு, அதுக்கு அடுத்து செகண்ட் டார்கெட் மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப 45,487. இந்த இடத்துல கன்சல்டேட்டராக எகெயின் மேலே மூவ் ஆச்சுன்னா 45,800 வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா 45,879. 45,800க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 44,800க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 44,554 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அது ப்ரீவியஸ் மந்தோட லோ ப்ளஸ்ஸு லாஸ்ட் ட்ரேடிங் செக்ஷனோட லோ பாயிண்ட்டு. சரியா, இந்த லெவலுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து மார்க்கெட் ரீச் ஆக போகிற பாயிண்ட் வந்து 44,277 வரைக்கும் வரும். இது கீழே பிரேக் அவுட் ஆனால் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 44,061 ரீஜன் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன ஆகும்னா, இந்த சேனல் ஹை லோ எகெயின் ஹை ரீச் ஆகிட்டு லோ வந்து ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும். சரிங்களா, இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் மூமெண்டம் நாளைக்கு இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. உங்களுக்கு ஏதாவது பிரேக் அவுட் ரிலேட்டடாக ஸ்டாக்ஸ் தெரியணுன்னா எனக்கு டெலிகிராம் சேனலில் சொல்லுங்கள், இல்லைனா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டை பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.